எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சொல்கிறோம்ல, அதை பற்றின விஷயத்தை தான் இந்த பதிவில் பகிர்றேன் உங்ககிட்ட பிள்ளைகளா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்போவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. எங்களுக்கு ரொம்ப காலமாக தெரிஞ்ச ஒரு ஆன்மீக பெரியவர் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்வார். சித்தர்கள் பற்றியெல்லாம் நிறைய சொல்வார். சித்தர்கள் எப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் விளக்கமாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு தடவை நாம் கையை குவிச்சு வணக்கம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற விஷயத்தை பற்றி சொன்னார் பாருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த விஷயங்கள் நிறைய இடங்களில் பகிரப்படுது. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லணுன்ட்டு தான் இந்த பதிவை போடுறேன். நம்மளோட கலாச்சாரப்படி வணக்கம் அப்படின்னு 2 கைகளையும் இணைச்சி நெஞ்சுக்கு நேர வச்சு வீட்டுக்கு வர்றவங்கள இல்லை விசேஷங்களுக்கு வர்றவங்கள வரவேற்போம். அதே மாதிரி அவங்க கிளம்பி போகும்போதும் வணக்கம், கைகளை கூப்பி வணக்கம் சொல்லி சொல்கிறோம். இதை ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி அதுக்கு ஒரு குறியீடாக நம்ம காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வரோம். ஆண்டவனை தொழும்போது வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, கோவில்கள்லேயும் சரி, நம்ம எப்படி கும்பிடுறோம்? கைகளை நெஞ்சுக்கு நேர வச்சு இணைச்சி கும்பிடுறோம். சமயங்களில் நெத்திக்கு புருவத்துக்கு மத்தியில் வச்சு அப்படியே கண்ணை மூடி தலையை வணங்கி கையை குவிச்சு கும்பிடுறோம். சமயங்களில் தலைக்கு மேலே வச்சு நிறைய நேரம் கும்பிடுறோம், ஸ்லோகம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி நம்ம 2 கைகளையும் இணைக்கும்போது அதோடு இல்லாமல் விரல்களின் நுனிகளையும் நம்ம சேர்த்து இணைச்சி கும்பிடும்போது நம்மளோட கண்கள், காதுகள் மற்றும் மூளையின் நினைவு நரம்புகளை அவை தூண்டுகின்றனவாம். அதே மாதிரி விரல் நுனிகளை அழுத்தி நெஞ்சுக்கு நேர வச்சு ஒருத்தரை கும்பிடும்போது நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்களோட முகம், குரல் எல்லாம் நம்ம நினைவில் நல்லா பதியுமா. அது மாதிரி கைகளை இணைச்சி நெத்திக்கு நேராக வச்சு கும்பிடும்போது நம் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நாம் எதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அதில் கவனம் செலுத்துறதுக்கு அந்த பொசிஷன் உதவுமா. இப்படி கைகளை குவிச்சு வணங்குறதுனால நம்ம யாரையும் தொட போகிறதில்ல. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நமக்கோ நம்மக்கிட்டேருந்து அவங்களுக்கோ எந்த விதமான விஷக்கிருமிகளோ எதுவும் பரவாமலோ இது தடுக்குது. எவ்வளவு நல்ல விஷயங்கள் பாருங்கள். இப்படி நம்ம பெரியவங்க வாழ்க்கை நடைமுறையில் எல்லா விஷயங்கள்லையும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைச்சி வச்சே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வாழ்ந்து காட்டிட்டும் போயிருக்கிறாங்க. அவற்றை உணர்ந்து பின்பற்றி நாம் நல்ல முறையில் வாழ்வோம் பிள்ளைகளா. என்ன பிள்ளைகளா, அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு நல்ல விஷயத்தோட உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.